ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்கிறேன். நம்முடைய சபையின் போதவருக்கும் நன்றி சொல்கிறேன். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்வோம். வேதம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாக நம்ம எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்வோம். அதை திருப்பி பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். இப்போ பாருங்கள், கொரோனா காலத்தில் இருக்கிறோம். நிறையா சுச்சுவேஷன் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்குது. ஜனங்கள் எல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தான் நம்ம பார்க்கிறார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அதை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நித்திய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதில் பார்க்கிறோம், நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அப்போ அந்த இடத்துல சகல கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரதர், என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நான் கஷ்டத்திலே இருக்கிறேன்னா என்ன பண்ணணும்னா, சகல கிருபையும் பொருந்திய தேவனை பார்க்க வேண்டும். என் பெண்ணுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்குதுன்னா சகல கிருபையும் பொருந்திய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் வியாதி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுன்னா சகல கிருபையும் பொருந்திய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் ஒரு சிலர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர்கிட்ட சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட முடியாது, என்னால் முடியாதுப்பா, வேற ஆளை பார்த்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எந்த பிரச்சனையோடு கூட, எந்த போராட்டத்தோடு கூட, எந்த கவலையோடு கூட போனாலும் கூட எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுதான் சகல கிருபையும் பொருந்திய தேவன். அவர் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ கொஞ்ச காலம் என்ன பிரதர், ஒரு 4 வருஷமாக இதே கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு 10 வருஷமாக இதே கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்கள் கொஞ்ச காலம்னு சொல்லிடுறீங்களே. என வேதம் சொல்கிறது கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை. ஏன்னா நித்தியம் என்பது யுக யுகமாய் காலாகாலமாய் பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருக்க போகிறோம், தேவனோடு கூட இருக்க போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இதெல்லாமே கொஞ்ச காலமாய் காணப்படுகிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை தேவன் என்ன செய்ய போகிறாராம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அப்படின்னு சொல்லி 4 காரியங்களை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ முதலாவது சீர்படுத்தப்பட வேண்டும். சீர்படுறதுனா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். பாருங்கள், என் வழி தனி வழின்னு உலகத்து மனுஷன் சொல்கிறான். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தனி வழிலாம் கிடையாது. கர்த்தருடைய வழி தான் நம்முடைய வழி. அன்றைக்கி கிதியோனை பார்த்து சொன்னாங்களே, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொன்னது மாதிரி கர்த்தருடைய வழிகள். ஏன்னா வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். டெய்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் நம்ம நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழி. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி சீர்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். இது நான் நடக்கிற வழி கரெக்டாக, ஆண்டவருக்கு பிரியமான வழியில் தான் போயிட்டுருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சீர்தூக்கி செக்லிஸ்ட் போடுறோம் இல்லையா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நம்ம சீர்படுவோம். ஒருவேளை தவறுதலாக
ட்ராக் மாறி இருந்தோம்னா, ஐயோ தெரியாமல் போயிட்டனே, எசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி திரும்ப அந்த ட்ராக்கில் வந்தால் அன்போடு கூட அரவணைத்து செல்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போனியா திரும்பி வராத அப்படி சொல்கிற தேவன் அல்ல. அந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன் கதையில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது எப்போ வருவான்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்தில் வரும்போதே ஓடி போய் முத்தமிட்டு அரவணைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்கிற தேவன். அப்போ தேவனுடைய இருதயத்தை அந்த இடத்துல அந்த ஓமை மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம ஒருவேளை ட்ராக் மாறிட்டோம், வழி மாறிட்டோம் அப்படின்னாலும் திரும்ப கர்த்தருடைய வழிக்குள்ள நம்ம வரும்போது நம்ம சீர்பட முடியும். கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நம்ம யாருக்கு தெரியாமல் கிரியைகளை நடப்பிக்கலாம், யாரையாவது பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றிருக்கலாம். அதை எல்லாமே ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம சீர்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல யாரையாவது ஏமாற்றிருந்தால் அதெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் அதுக்கு உண்டான வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம கிரியைகள்லாம் எது தவறுதலாக இருக்குது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்போ நம்ம தான் அதை சீர்படுத்தியே ஆக வேண்டும். நம்மளே நம்மளை செக் பண்ண முடியும். மற்றவங்க இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னிடத்தில் உள்ள மற்றவங்களில் உத்தரத்தை பார்க்குறது என்னன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லையா. அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்மளே ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம சீர்பட வேண்டும் முதலாவது. இரண்டாவதாக ஸ்திரப்பட வேண்டும். ஸ்திரப்படுறதுனா என்ன? ஸ்ட்ராங் ஆகணும் அல்லது அந்த பொசிஷனில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதான் அந்த ஸ்திரப்பட வேண்டும். சங்கீதம் 17:5 பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படி சொல்கிறார். அப்போ தாவீது பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தெல்லாம் எழுதும்போது ஏதோ ரெட் கார்பெட்டில் நடந்து போகும்போது இந்த வசனத்தெல்லாம் எழுதவில்லை. காடுகளில் மலையில் சவுலுக்கு பயந்து அங்கே இங்கேயும் ஓடி அலைஞ்சு திரிகிற காலகட்டத்தில் தான் இந்த வசனத்தெல்லாம் எழுதுகிறார். ஒருவேளை அவருடைய கால் கூட சறுக்கி இருக்கும், ஆனாலும் கூட இந்த கால் சறுக்கினாலும் கூட என்னுடைய ஆவிக்குரிய கால், அந்த உள்ளான மனுஷனுடைய கால் முறுமுறுக்காதபடி, கர்த்தரை குறித்து தவறுதலாய் பேசாதபடி, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். தாவீதுக்கு வந்த சுச்சுவேஷன்லாம் நமக்கு வந்திருந்தால் அவ்வளோதான், ஆண்டவரே மறுதளிச்சிருப்போம், விட்டுருப்போம். ஆனால் அவ்வளோ தூரம் கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட பொறுமையோடு கூட கர்த்தருக்குள்ளே அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு பொறுமையோடு கூட ஓடிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்முடைய வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 14 வசனத்தில் பார்க்கிறோம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அப்போ பாருங்கள், நீதியினால் கர்த்தரை பற்றும் பயத்தினால நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது கொடுமைக்கு தூரமாவாய். அப்போ நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம், நீதிமான்களாக இருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீதிமான்கிற முத்திரையே ஆண்டவர் நம்ம நெற்றியில் குத்தி இருக்கிறார். அப்போ நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். துன்மார்க்கமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீதிமான் என்கிற ஒரு கான்சியஸ் எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது, நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்கும்போது கொடுமைக்கு தூரமாவாய். அதுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம், கிட்ட கூட எட்டி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூரமாவாய். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன். இந்த காலகட்டத்தில் சொல்லப்போனால் கொரோனாவுக்கு தூரமாவேன், பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவது இல்லை. விசுவாசத்தோடு கூட நம்ம சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கனம் பண்ணி கொரோனாவுக்கு நம்மை தூரமாக்குவார். அதுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். பயப்படவே வேண்டியதில்லை, பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை. எப்பொழுது? நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் போது. நம்ம நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சீர்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். அடுத்ததாக 3வது பாயிண்ட்டு, பலப்பட வேண்டும்.
எதில் பலப்படுறது அப்படி சொல்லி பார்க்கும்போது, நம்ம பலப்படுறதுக்கு டெய்லி நல்லா சாப்பிட்றோம், 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம் சரீரம் பலப்படுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கொரோனாங்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அநேகம் புரோட்டீன் நிறைய சேர்த்துக்கங்க, அப்போ தான் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி புரோட்டீனாக நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளான மனுஷன்லே பலப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரில் பலப்படுறதுனா எப்படின்னா, கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பலப்பட வேண்டும். வார்த்தையை டெய்லி நம்ம தியானிக்கும் போது, அதை வாசிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய கர்த்தரில் நம்ம பலப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஒருவேளை அந்த ஆகாரத்தை எடுக்காமல் இருந்தோம்னா பிசாசானவன் வந்து நம்மளை டச் பண்ணி பார்க்க வருவான். பிசாசானவன் எவனை கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்தேன். எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா கவுக்கலாம், எப்படா கீழே தள்ளலாம், எப்படா 2 ஸ்டெப்பு கீழே இறக்கி விடலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய டியூட்டியாய் காணப்படுகிறது. ஆனால் நம்ம கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரில் அவருடைய வார்த்தையில் நம்ம பலப்படும் போது சாத்தான் நம்மளை நெருங்க முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நெருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்க்க முடியும்? வசனத்தால் மட்டும்தான் அவனை எதிர்க்க முடியும். வேறு எதுக்குமே அவன் பயப்பட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் பயந்து அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். அடுத்ததாய் பார்க்கிறோம், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்லி பார்க்கிறோம். சத்துவத்தின் வல்லமைனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் நிறைஞ்சு நம்ம அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரோடு கூட நம்மளுடைய ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்தும் போது ஒரு உன்னத பலன் நம்ம ஒவ்வொருவரை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. அப்படி வல்லமையில் நம்ம பலப்படும் போது எத்தீங்கும் நம்மளை அணுகாது, எந்த கொள்ளை நோயும் நம்மை அணுக முடியாது, எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு துக்கமான காரியமும் நம்மை அணுக முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைஞ்சு இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு இதுவும் நம்ம அசைக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது பாயிண்ட்டு, நிலை நிறுத்தப்பட வேண்டும். பாருங்கள், பஸ்ஸெல்லாம் போகுது, டவுன் பஸ் போகுது, அங்கங்கே போகுது, நிறைய இடத்துல பிரேக் அடிக்கிறாங்க, ஸ்பீட் பிரேக்கு, அது இது எல்லாம் நின்று எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நைட்டு 10 மணிக்கு போய் ஷெட்டில் போய் சேருது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலக பிரயாணத்தில் நம்ம எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டுருப்போம். ஆனாலும் கூட கடைசியாக நம்முடைய ஷெட்டு எங்கே இருக்குன்னா பரலோக ராஜ்யமாய் காணப்படுகிறது. இடையில போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இடையில அங்கங்கே பிரேக் டவுன் ஆகி பஞ்சர் ஆகி அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நிற்கும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிற்கக்கூடாது. கடைசியாக பரலோக ராஜ்யம் என்கிற அந்த ஷெட்டுக்குள்ளே போகிறது வரைக்கும் நம்ம பொறுமையோடு கூட ஓட வேண்டும், பொறுமையோடு கூட நம்ம செயல்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நிலைநிறுத்தப்படுவது என்றால் அதுதான் நிலைநிறுத்தப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. பிரசங்கியில் பார்க்கிறோம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் தான் நம்மளுடைய காரியங்கள் நிலை நிறுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த மாதிரி நம்முடைய பிரயாணம் போய்கொண்டே இருக்கும்போது எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் டெய்லி தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நம்ம நிறைஞ்சு நம்ம டெய்லி நம்ம இருக்கும்போது யுத்தம் ஈஸியாக முடியும், சாத்தானை நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ 3-4 காரியங்களை இந்த நாளிலே நம்ம பார்த்துருக்கிறோம். சீர்பட வேண்டும், எதெல்லாம் சீர்படணுமோ நம்ம சீர்பட வேண்டும். அடுத்ததாக ஸ்திரப்பட வேண்டும். நம்ம கால்கள் வலுவாதபடி நடைகளையும் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வழியிலே மட்டுமே ஸ்திரப்பட்டு செல்லும்போது நமக்கு தீங்கு நேரிடாது. அடுத்ததாக பலப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையில் நம்ம பலப்பட வேண்டும். இறுதியில் கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நித்திய வழியிலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் வழிகளெல்லாம் சீர்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, தேவையில்லாத கலைகளை தரித்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் செய்ய
கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. எதெல்லாம் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோமோ ஆண்டவரே அந்த குறைவுகளை எல்லாம் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நித்திய வழியிலே எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. நீதியின் பாதையிலே எங்களை நடத்துவீராக ராஜா. செம்மையான பாதையிலே எங்களை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் சீர்கெட்டவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே சீர் பொருந்தினவர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அன்றைக்கு தாவீது ராஜாவை ஸ்திரப்படுத்தினீரே ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவரை ராஜாவாய் ஸ்திரப்படுத்தினீரே ஆண்டவரே. எவ்வளவோ போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஆண்டவரே இறுதியில் அவரை ஸ்திரப்படுத்தினீரே ஆண்டவரே. அப்படியா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட நாங்கள் ஸ்திரப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்குள்ள உறுதியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே சீஷர்கள் காத்திருந்த போது உம்முடைய பலத்தினால நிரப்பினீரப்பா ஆண்டவரே. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உன்னத பலத்தினால பரிசுத்த ஆவியினருடைய நிறைவினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்து ஆண்டவரே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினால எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை டெய்லி வாசிக்கிறவர்களாய் அதை நேசிக்கிறவர்களாய் அதை தியானிக்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களை நிலைநிறுத்துகிற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பக்தன் சொன்னதைப் போல ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே இந்த பூமியில் போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். ஆனால் நாங்கள் பொறுமையோடு கூட இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்களாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய மகிமையில பிரவேசிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நிலைநிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி சொல்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உலகத்தில் நடக்கிற எத்தீங்கும் எங்களை அணுகாதபடி எங்கள் குடும்பங்களை அணுகாதபடி கர்த்தர் நீர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. உடைய இரத்த கொட்டைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. கடந்த ஒரு சில நாட்களாக ஒரே காரியத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரமாய் நான் ஞாயிற்றுக்கிழமை சபையில் கொஞ்ச நேரம் பேசின பொழுது தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அதையே தொடர்ந்து சில காரியங்களை உங்களோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக விரும்புகின்றேன். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது 2 காரியங்கள் உண்டு. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக நாம் பண்ணுகிற ஜெபம். பைபிளும் ப்ரேயரும் ஃபண்டமெண்டலாக எல்லாரிடத்திலும் காணப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆமேன் சொல்வீர்களா? ஆனால் நான் பாஸ்டராக இருக்கிறனால நான் ஜனங்களை கவனிக்கணும். நிறைய பேர் இடத்துல பேசும் பொழுது அவர்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணுறோம், 10 நிமிஷம் பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ ஒரு அளவு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தை நிறைய பேர் படிக்கிறதில்ல, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்கங்கிறத உணர்ந்து தான் கடந்த 2 வாரங்களாக இந்த கூட்டத்திலையும் அதை தான் நான் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு வருகிறேன். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு எப்படி ஒரு பையனை ஒரு பெண்ணை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். எதுக்கு அனுப்புகிறோம்? அறிவில் வளரட்டும், அவங்களே பிழைச்சிப்பாங்க. இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? படிக்க வச்சுட்டா போதும், ரெடி ஆகிடுவாங்க. அதுக்காக தான் எல்லோரும் படிக்க வைக்கிறாங்க. அப்போது அதே போல் தான் வேதத்தை ஒருவர் படிக்க வச்சுட்டா அவர்கள் ரெடி ஆகி விடுவார்கள். ஆமென். அதுதான் காரியம். பைபிளை நல்லா படித்து அந்த பைபிளுடைய ஒரு அறிவு நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் சமாளிக்க முடியும். அந்த நாட்களில் ராஜாக்கள் தேசத்தை ஆளும் பொழுது ஆண்டவர் அந்த ராஜாக்களுக்கே ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். நீ ராஜாவாய் விட்டினா, நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டினா
பைபிள் நீ படித்தாகணுன்னே ரூல் போட்டார். அதை மாத்திரம் நம்ம பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். உபாகமம் 17ஆம் அதிகாரம், அதில் 18லேருந்து 20 முடிய வாசிங்க. அப்போ ராஜாவுக்கு கொடுக்குற கட்டளை கவனிங்க. அவர் என்ன பண்ணணும், இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னா அந்த 5 புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்யறதுக்கு பயந்து இருக்கணும். அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட பைபிள் இல்லைங்கிறான். அப்போ 20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு. ஆமேன்னு சொல்லுவோம். என்ன செய்ய, பைபிள் இல்லை, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பரிசுத்தமான புஸ்தகம், அது வேதாகமம், அது அவங்க கையில் தான் இருக்குது, ஆசாரியுடைய கையில் தான் இருக்குது, என்கிட்ட இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீ போ, அவனை பார்த்து, ஆசாரியனை பார்த்து அதை நீ ஒரு காப்பி எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, எழுதி உன் ராஜாங்கத்தில் வை. ராஜாங்கத்தில் எப்பொழுதும் சட்ட புஸ்தகம் தான் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ராஜாங்க சட்ட புஸ்தகம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு ரூல் கொடுக்குறாரு, நீ பைபிளை வாங்கி வை, நீ ராஜாவானால் அந்த பைபிள் படி நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவில் தன் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார், பைபிளை கனம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அதிலே நீடித்து இருப்பார்கள். அவர்களுடைய வேலையில் ஒரு இடைஞ்சல் வராது, அவர்களுடைய மற்ற காரியங்கள் ஒரு பிரச்சனை. ஏன் என்று கேட்டால், இது கர்த்தர் எழுதி கொடுத்த ஒரு காரியம். அவங்க வேதத்தை முன் வைக்கிறபடியினாலே அவர்கள் வாழ்நாளெல்லாம் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழுவார்கள் என்பதை தான் நாம் அதிலே கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு கட்டளையாக கொடுக்குறார். அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலத்தில் அவர்களுக்கு இருந்த பைபிள் எல்லாம் முதல் 5 புஸ்தகம்தான், 5 புஸ்தகம்தான். அதை அவர்கள் ராப்பகலாக படித்து அதிலே தேறினவர்களாக இருந்தார்கள். பிறகு ராஜாவை பார்த்து இப்படி சொன்னார். இன்னும் நீங்கள் யோசுவாக்குள்ளே வரும்பொழுது மோசே வயதாகி அவர் மரித்து போகக்கூடிய வேலை மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் கேட்குறான் சகோதரர், இந்த முன்னால் மோசேக்கு அடுத்தபடியாக யார் லீடராக வந்தார் ஜனங்களை வழி நடத்துறது? வெரி குட், நல்லா சொல்கிறேன், யோசுவா வந்தார். அப்போது யோசுவா லீடர் ஆனோன்னே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை மாத்திரம் படிங்களேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போது அவர் வந்துட்டார், அடுத்த தலைமுறை அடுத்த லீடர் வந்துட்டார். வந்தோன்னு அவர் பார்த்து சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, ஆமாம், கையை விட்டு பிரியாது இருப்பதாக எழுதலை. என்னன்னு சொல்கிறாரு? வாயில். அதாவது பைபிள் படிக்கிறதுனா ரியல் ஒழுங்கு என்னென்னா வாயை திறந்து படிக்கணும். எத்தனை பேர் அப்படி படிக்கிற பழக்கம் இருக்குது? நிறைய பேர் சோம்பேறித்தனமாக மனசுக்குள்ளேயே படிச்சுக்கிறோம். ஆனால் பைபிள் கர்த்தர் எதிர்பார்க்கிறது நல்ல வாயை திறந்து படிக்கணும். அதை இன்னொரு சங்கீதத்தில் வருகிறது, உன் வாயை விரிவாய் தர. ஆராதனையாக இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், அதெல்லாம் வாயை திறந்து சொல்கிறது நமக்கு ஒரு நல்லது.
அது ஒரு ஆகாரத்தை சாப்பிடுவது போல் நீங்கள் வாயை திறந்து சொல்வது, அது ஒரு நல்ல பழக்கம். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக, போன வருஷத்துக்கு முந்தின ஆண்டு 2018 நினைக்கிறேன், 2வது முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு போவதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அந்த தேசத்துக்கு போயிருந்த பொழுது எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருந்தோம். எருசலேம் தேவாலயங்கிறது இடிஞ்சு போன ஒரு கட்டடம், பாதி கட்டடம் தான் அங்கே இருக்குது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதில் பெண்கள் உள்ளே போக முடியாது, வாசலில் தான் அவங்க இருப்பாங்க. ஆண்கள் மாத்திரம் உள்ளே விடுறாங்க. அவங்க போகும்பொழுது இந்த மாஸ்க் போடுற மாதிரி தலையில் ஒரு குள்ளா மாதிரி ஒரு தொப்பி போட்டுட்டு தான் உள்ளே விடுறாங்க. அப்போது அங்கே போனோம்னா போய் பார்த்தீங்கன்னா, கவனிங்க நான் சொல்கிறத, எல்லாரும் சின்ன பையங்க இங்கே முன்னால் உட்காந்துருக்குறாங்களா அவங்கள மாதிரி பையங்க முதற்கொண்டு எல்லாரும் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அங்கங்கே இந்த மாதிரி புல்பிட் மாதிரி வச்சுருக்குறாங்க. நிறைய இடங்களில் இப்போ அந்த தோராம்பாங்க முதல் 5 புஸ்தகம், அதை எல்லோரும் போய் படிக்கிறாங்க, சத்தமாக படிக்கிறாங்க. ஒரே இந்த எப்படி இந்த மார்க்கெட்டில் சத்தம் கேட்குது அந்த மாதிரி தேவாலயத்தில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவங்கவுங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாம் ஒரே ஜனம் வந்து படிக்கிறாங்க. எனக்கு அது இந்த வாயை திறந்து படிக்கிறது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. என்னடா இப்படி படிக்கிறாங்களே. அப்போ தான் பார்த்தா பைபிளில் எழுதியிருக்கிறது அவங்க செய்கிறாங்க. அவங்களாம் அந்த பாரம்பரிய யூதர்கள், அவங்க அந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள், இருந்தாலும் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் அவங்க பிடிச்சிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அப்புறம் ஒரு அதை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூத ரபிமார்கள் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும் பொழுது, அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து விடும் பொழுது அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார்கள். கையில் ஒரு பாட்டில் தேன் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கணுன்னு ஒரு பேப்பரில் அந்த தேனை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அந்த பையனை நக்க சொல்கிறாங்க. அவன் நக்கி மறுபடியும் கேட்குறான், இந்த மாதிரி தான் பைபிள் இருக்கிறது, நீ உள்ளே போய் பைபிளை படி அப்படிங்கிறார்கள். ஆமேன். ஆகவே தான் பைபிள் எதற்கொப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அங்கேருந்து வந்ததான். அப்போது யூதர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது பைபிளை வாசிப்பதற்கு. ஆமேன். அதை தான் ஆண்டவர் அங்கே சொன்னது தான் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் படி பகலும் படி. அப்போது 2 ஆசீர்வாதத்தை யோசுவாவுக்கு கொடுக்குறார். அது என்னன்னு பார்ப்போம். நீ உன் வழியை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எத்தனை பேருக்கு வழி வாய்க்குது? நிறைய பேர் என்ன பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குது பாஸ்டர், இதை பண்ணி பார்க்குறேன் அதை பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. பைபிளை ராப்பகலாக படிக்கும் பொழுது அதிலிருந்தே தேவன் நமக்கு ஆலோசனை தருவார். ஆமேன். நீ வந்து நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இதே மாதிரி ஒரு வசனம் பைபிளில் இன்னொரு இடத்துல வருது. யார் சொல்கிறீங்க? இதே மாதிரி. வெரி குட். சங்கீதம் 1, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்புறம் அவன் நீர்க்கால் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அடுத்தது, இவர் எழுதுனது அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்கிறார். யார்? தாவீது சொல்கிறார், எடுத்தன சொல்கிறார். சங்கீதம் ஆரம்பத்திலே சொல்கிறாரு, இதை மாத்திரம் நீ படிச்சிட்டீங்கன்னா நீ செய்கிறது எல்லாமே வாய்க்கும். அதாவது படிக்கிறன்னா கடமைக்காக படித்தா வாய்க்காது. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கடமைக்காக நம்ம படிக்கவே கூடாது. நான் படிக்கிறது இப்போ அது படிக்கிறனாலே எனக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. கடமைக்காக படிக்கிறது, அவசரமாக படிக்கணுமேன்னு படிக்கிறது. ஆனால் அந்த எப்படி சில பிள்ளைகளெல்லாம் பெற்றோர் சாப்பிடும்போது பசியே இருக்காது, ஆனால் அந்த பிள்ளைகள் சாப்பிட்றதுக்குள்ளே படாத பாடு பெற்றோர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடாது. யாருடைய ஃபோர்ஸ் இல்லாமல் நானாகவே விரும்பி சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நாட் பை ஃபோர்ஸ். இன்றைக்கி மனசுக்குள்ளே வச்சுங்க, பைபிள் மாத்திரம் ஒரு ஃபோர்ஸ். பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணுறா, கொஞ்சம் நேரம் படிச்சிருவோம் அப்படின்னம்னா அது படிக்காமையே இருக்கலாம். அதை படிக்கிறன்னா ஒரு தேனை விரும்புறது போல், எப்படி ஒரு நல்ல ஆகாரத்தை உட்காந்து டைம் எடுத்து சாப்பிடணும்னு விரும்புகிறீங்க, நல்ல ருசியாக குடும்பத்தோடு உட்காந்து நல்லா அந்த மாதிரி ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமேன். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, என்ன பாஸ்டர் இதை ஆரம்பித்தேன் அதை ஆரம்பித்தேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ தான் யோசிக்கணும், பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதே அப்படின்னு அதுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். 2வது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அப்பொழுது
புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வாலிப பிள்ளை கொஞ்சம் பேரெல்லாம் இருக்கிறீங்க, சின்ன வயசுலேருந்தே நல்ல புத்திமானாய் நடக்க முடியும். ஆமேன். அதாவது பொதுவாகவே வயது ஆகிவிட்டார்கள் என்றால், இப்போ எனக்கு 62 வயசாச்சு, 60 வயது வரும் பொழுது, முதியோர் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு புத்தி, அறிவு, ஞானம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னு கேட்டால் 60 வருஷம் என்னத்தை பார்த்துட்டாங்க, அவங்க உலகத்தை பார்த்துட்டாங்க. இதுதான் இப்படி பண்ணால் இப்படித்தான் போகும், இது இப்படித்தான் முடியும். நான் நிறைய பேருக்கு ஆலோசனை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் உலகத்தை பார்த்துட்டேன். அவ்வளோ காலம் உலகத்தை பார்த்தாச்சு, எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, இது இப்படித்தான் முடியும், இது இப்படித்தான் முடியும்னு என்னால் நிதானிக்க முடியும். ஆனால் அவர் தாவீது என்ன சொல்கிறாரு, நீ வாலிபனாக இருந்தால் நீ முதியோர் மாதிரி அறிவு ஞானத்தில் மாறலாம் அப்படிங்கிறார். அதை படித்து பாருங்கள். குறுக்கு வழி அங்கே ஒன்று வருகிறது, 119ஆம் அதிகாரம். யார் அதை எடுத்து கரெக்டாக படிப்பீங்க? அங்கே வருது 119. சரி, நானே சொல்லிடுறேன். வெரி குட். 100ஆம் வசனத்தை படிங்க. எவ்வளோ அழகாக வருகிறது. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞான உள்ளவனாக இருக்கிறேன். ஆக்சுவலாக முதியோருக்கு தான் அந்த ஞானம் வரும். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் சின்னதிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்படி இருக்கிறதுனால நான் அவர்களை காட்டிலும் எனக்கு ஞானம் அதிகமாக இருக்கிறது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆகவே இன்னும் பாருங்க, அங்கே இது 97 பாருங்க. உமது வேதத்தில் நான் நாள் முழுவதும் தியானமாக இருக்குதா நமக்கு? உங்களையே கேள்வி கேட்குறேன். பின்னால் வாலிப தம்பி ஜோயில் இருக்கிறார், சீக்கிரம் அவர் திருமணம் நடக்க போகுது. இப்போ அவருடைய நாள் முழுவதும் அவருடைய தியானம் என்னவாக இருக்கும்? கட்டப்போகிற பொண்ணு தான் அவருடைய தியானமாக இருக்கும். இந்த வயசு அப்படி. சரி, அப்போ அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய தியானம் ஆக்சுவலாக உலக பிரகாரமாக அவருடைய தியானம் என்னவாக இருக்கும்? இல்லை, ராஜாவுக்கு உலக பிரகாரமான தியானம் என்ன இருக்கும்? கோல்டு அண்ட் சில்வர் மக்கள் எல்லாம் இருக்காது, பொண்ணு வெள்ளியும் சேர்த்தணும், நாமளே தொடர்ந்து ராஜாவாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் இருக்கும். அதுதான் தாவீதுக்குள்ளே இருந்தது. அதையும் எழுதுகிறார் பாருங்க. அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொன் வெள்ளி பாருங்கள். 72 படிங்க. 72 119 தான் இருக்கிறோம். அப்போ அநேகமாயிரம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் ராஜா இன்னைக்கு எவ்வளவு நம்முடைய அரண்மனையில் சேர்ந்துருக்கிறது, எவ்வளவு பொண்ணு வந்திருக்குது, எவ்வளவு வெள்ளி வந்திருக்குன்னு கணக்கர் படிக்கணும். அவருக்கு முன்னால் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் இவ்வளவு இன்னைக்கு வந்திருக்குதுன்னு. அதை வச்சுட்டு தான் அவர் எழுதுகிறாரு, அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. இவர் பர்டிகுலராக கொஞ்சம் வித்தியாசமானவர். அதில் எல்லாம் அவருக்கு ஆர்வம் கிடையாது. வேதம் வேதம் வேதம், பைபிள் பைபிள் பைபிள், பைத்தியக்காரனாக இருந்தார். அந்த மாதிரி பைபிள் பைத்தியம். சில சொல்கிறாங்களா, இவன் செல்ஃபோன் பைத்தியம், இதில் பைத்தியம், அதில் பைத்தியம். உண்மையான பைத்தியம் பைபிளில் நான் பைத்தியமாக இருக்கிறேன் ஜனங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். தாவீது அப்படித்தான் இருந்தார். நிறைய வசனங்கள் இருக்குது. ராத்திரியில் படித்தார், காலையில் படித்தார், அப்படின்ட்டு ஏகப்பட்ட வசனங்கள் வருகிறது. இதுலேயே இன்னும் பாருங்கள், ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டனால இது இன்னொரு இடம் பார்த்துருங்க. 147ஆம் வசனம். இது எப்படி இருக்குது? எப்போ எந்திரிக்கிறாருங்க? அதிகாலை பழக்கம். எனக்கு எழுந்திருக்கிற பழக்கம் உண்மையாக இருக்குது. 5 மணிக்கு மேலே நான் தூங்குறது இல்லைன்னு சொல்கிறீங்களா? கை தூக்கி காமிக்க பார்க்கலாம். நம்ம இதில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு. ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3-4 பேர் கை தூக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஏன்னா இந்த ஃபோன் வந்ததுலேருந்து, இந்த வாட்ஸ்அப் ஃபோனு, சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து தூக்க நேரத்தையெல்லாம் அது எடுத்துக்குது. கவலையாக இருக்கிறது. நானே சில நேரங்கள் இப்போ இந்த என்ன நியூஸ் வருது, சர்ச்சை பற்றி என்ன நியூஸ் வருது, அடிக்கடி ஃபோனை பார்க்குறேன். மனசாட்சி நீ வா, ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நம்ம அறியாமலேயே நம்ம அப்படி அடிக்ட் ஆகிடும். உலகம் நம்ம அறியாமையே இழுத்துக்கொள்ளுது. ஆனால் உண்மையாகவே நாம் படிக்க வேண்டியது வேத வசனமாக தான் இருக்கிறது. இதுதான் நமக்கு வாட்ஸ்அப், இதுதான் நமக்கு எல்லாம். அந்த மாதிரி நாமும் நம்முடைய வருங்கால
ஜெனரேஷனும் மாற வேண்டியதாக இருக்கிறது. இவர் சொல்கிறார், அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன்னா ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன கேட்குறார்? உம்முடைய வசனத்துக்கு அப்படின்னா என்ன? ஏற்கனவே வசனம் தான் பைபிள் இருக்குது, அப்புறம் என்ன காத்திருக்கிறார்? அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த எழுதப்பட்ட வசனத்திலிருந்து எனக்கு இன்றைக்கு ஒரு வசனத்தை பொறுக்கி தாரும். ஆமென். எனக்கு ஒரு ரேமா வார்த்தை இந்த நாளில் கொடுங்க. எனக்கு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட இருந்து வேணும். நான் இவ்வளோ ஜனங்களை நான் ஆள்றேன், அவங்கெல்லாம் என்கிட்ட ஆலோசனைக்கு வருவார்கள். எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு போவதற்கு, எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாவது உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, 148. யாருக்காவது அந்த அனுபவம் இருக்குங்களா? ஐயாவுக்கு இருக்குப்பா. குறித்த ஜாமம் அப்படின்னா என்ன? உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள், ஒருவேளை அந்த காலத்தில் அலாரமெல்லாம் இருந்திருக்காது. டைம் ஆயிடுச்சான்னு அவருக்கே ஒரு கணக்கு மனக்கணக்கு மாதிரி வச்சு அந்த ஜாம கணக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் ஒரு கணக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என் தாப்பனார் அந்த காலம் சொல்லுவார், 6லேருந்து மாலை 6 மணிலேருந்து 9 வரைக்கும் 1ஆம் ஜாமம், 9லேருந்து 12 வரைக்கும் 2வது ஜாமம், 12லேருந்து 3 வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தான். அந்த 3 மணி ஜாமத்தில் தான் இயேசு தண்ணி மேலே நடந்து வந்தார் அப்படிங்கிறாங்க. சரி, போகட்டும். அப்போது இவர் அந்த ஜாமத்துக்கு முன்னாலேயே வேதத்தை தியானிக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. நான் எதுக்கு இதெல்லாம் இடையில உங்களுக்கு சொல்கிறேன்? வேதத்தின் பேரில் ஒரு பசி, ஒரு ஆசை உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆமென். எப்படி இப்போ கூட்டம் முடிஞ்சோன்னா வீட்டில் போய் என்ன மெனு சாப்பிட போகிறோம், நாளை காலையில் என்ன சாப்பிட போகிறோம், மத்தியானம் என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம், அதுலேயே ரவுண்டில் இருக்கிறோம். பைபிளில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? அல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னால், போன வாரம் உங்களுக்கு நான் பிலீவர்ஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சென்னை பட்டணத்தில் குரோம்பேட்டில் பாஸ்டர் ஐசக் அப்படிங்கிற ஒருவர் பைபிளை 78 மணி நேரத்தில் நின்றுட்டே படித்து முடிச்சிட்டார். பார்த்தீங்களா? 78 மணி நேரம் நின்ன இடத்துல வாய் திறந்து சத்தமாக இவர் படிக்கிற செய்தி அக்கம் பக்கமெல்லாம் கேள்விப்பட்டு, நம்ம வித்யா சிஸ்டர் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி அங்கே தான் சர்ச்சில் இருந்தேன்னு சொன்னாங்க, பிளஸ்ஸியுடைய அம்மா. அப்போ நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பைபிள் படிக்கிற செய்தி கேள்விப்பட்டு அவங்கவுங்க பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம் அந்த சர்ச்சுக்கு, படிக்கிற இடத்துக்கு. அவங்கவுங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பைபிள் ரிவைவல் ஏற்பட்டது. ஆகவே தாவீது அதான் சொல்கிறார், அந்த ஏன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் எடுத்து ஒரே காரியத்தை பேசுகிறேன் என்றால், நீங்கள் எல்லாருமே மணிக்கணக்காக வேதத்தை படித்து நம்ம சபை எங்கேயோ போய்விடும். அல்லேலூயா. எல்லாருமே அந்த வசனத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, பைபிள் படி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, மற்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லாமல் போய்விடும். இன்னும் இந்த தாவீது பாருங்கள், இவரை பற்றி உங்களுக்கு கொஞ்ச நேரம் சொல்கிறேன். 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க, சத்தமாக படிங்க, சந்தேகம். எப்பொழுது விடியும் என்று வெடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனா யாரு? ஆமாம், நம்ம சர்ச் வாட்ச்மேனுக்கெல்லாம் எப்போ வெடியும்னு தூங்கலாம், எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போதான் விடியும். இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவங்கள பார்க்கலும் அதிகமாக என்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. அவங்கள விட எனக்கு எப்போ விடியும், நான் எந்திரிக்கணும், அவருடைய வசனத்தை படிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆர்வம். சின்ன பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கீங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வயதிலிருந்தே தேவ வசனத்தின் பேரிலே ஒரு ஆவல் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அந்த ஒரு பரபரப்பு நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். தாவீது அவ்விதமாக எனக்கு எப்போ அந்த பைபிள் படிக்கிற ஆசை வந்ததுங்கிற என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். நானும் விசுவாசியாக இருந்த காலத்தில் என்னுடைய வாலி வயதில் அதிகமாக படிக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லி கடமைக்காக தான் படிக்கும். ஏன்னா அந்த வயது அப்படித்தான். ஊழிக்கு போயிட்டு வந்த பிறகும் பைபிள் படித்தா பிரசங்கத்துக்கு தான் நான் படிப்பேன்.
மற்றபடி ஒரு சாப்டர் அவ்வளவுதான். அந்த பைபிள் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது எப்போன்னா, ஒரு முறை பழைய சர்ச் இருந்த பொழுது இங்கே ஒரு ஜெப ரூம் இருந்தது. அப்போ அந்த நாட்களெல்லாம் காலையில் 8 மணிக்கு இங்கே வந்துட்டுனா 4 மணி வரைக்கும் போக மாட்டேன், கதவு சாத்தி ஒரே ரூமில் இருப்பேன் தான். ஏன்னா ஆத்துமாக்கள் எனக்கு அவ்வளவு கிடையாது, ஒரே ரூமில் உட்காந்துருவேன். வெறும் தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுட்டு பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது ஒரு முறை 119ஆம் சங்கீதத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். மெதுவாக நிறுத்தி நிதானமாக நான் படித்தேன். படிக்க 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 தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் பைபிளை படிக்கிறதுனால இருக்குதான்னு சொல்லி அன்றைக்குத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அன்றையிலிருந்து பைபிளை நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அது மாத்திரமல்ல, ஆனந்த் எஸ்ரா எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? திருச்சியில் ஒரு ஊழியர், அவர் ஒரு முறை வந்து பிரசங்கம் பண்ணினார். பைபிளை நான் நிறைய படிக்கிறதுனால படிக்க படிக்கவே கர்த்தரனை ஆவிக்குள்ளே பரலோகம் கொண்டு போகிறாருனால சொன்னாங்க. அது எனக்கு தெரியும், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்ன பொழுது. என் காரில் அதுக்குன்னே பெரிய லைட் வச்சுருக்கிறேன். நான் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த லைட்டை போட்டு பெரிய பைபிள் வச்சுருக்கிறேன். நான் படிச்சுட்டே போகிறேன். சில நேரங்களில் என்னை ஆவியில் அப்படியே ஆண்டவர் கொண்டு போகிறார். இப்படியெல்லாம் அனுபவங்கள் இருக்கிறதா என்று கேட்டேன். இன்னொரு முறை டாக்டர் எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அவர்கள் ஒரு சாட்சி கொடுத்தார். இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சுக்கணும். அவர் ஒரு மீட்டிங் போயிருந்த பொழுது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அந்த நாட்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இவர் போன கூட்டத்தில் அவர் எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் பிரதர் வந்து அப்போ ஊழியக்காரில் ஒரு வாலிபனாக இருந்து அவர் பாட்டுக்கு இருக்கார். காலையில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த செய்தி கேட்டுருக்கும் பொழுது திடீரென்று அவர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இவருக்கு நேராக கையை நீட்டி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாராம். வாலிப தம்பி, நீ நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிறாய், நீ பைபிள் படிக்கிறதில்ல, பைபிள் குறைவாகவே படிக்கிறாய், நீ பைபிளை படிக்கும் பொழுது உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவர் நினச்சிட்டார், எப்பொழுதும் ஜெபந்தான் பண்ணணும் ஜெபந்தான் பண்ணணும், ஜெபமே பண்ணுவாராம். நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவாராமா. ஆனால் பைபிள் வந்து ஒரு சாப்டர் அப்படி தான் படிப்பாராமா. இவர் சொன்ன பிற்பாடு அந்த நாளிலிருந்து வேதாந்தத்தை படிக்க ஆரம்பித்தார். பிறகு கர்த்தர் அவரை உலகம் எங்கும் கொண்டு போனார். அல்லேலூயா. ஆகவே நம்மையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் தகப்பனார் அடிக்கடி சொல்வார், வாலிப வயதில் பைபிளை சுமந்தால் முதியவனாகும் பொழுது உன்னை அதை சுமந்து கொண்டு உலகம் எங்கும் கொண்டு போகும். ஆமென். ஆகவே நீ கூடி வந்திருக்கிற உங்களுக்கு வேதத்தின் பேரிலே ஒரு ஆசையை ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த நாளிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே டைம் கிடச்சிதுன்னா இந்த வாரத்தில் தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் ஆகிடுச்சு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அந்த 119ஆம் சங்கீதத்தை எடுத்து மெதுவாக ஒவ்வொரு வசனமாக நீங்கள் ஏன் தியானிக்கக்கூடாது? அதை தியானிக்கும் பொழுது மெய்யாகவே வேதத்தை படிக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை உங்களுக்கு உண்டாகும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆகவே சரி, நாம் மற்ற காரியங்களுக்கு நாம் கடந்து போவோம். அங்கே 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அதே தாவீது தான் சொல்கிறார், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அப்போது எப்பொழுதும் தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு காணப்பட வேண்டும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை நாம் பார்ப்போம். நேரமாய் கொண்டு போகிறது. இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் 5:39. அப்போ இயேசுவே சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க, வெறும் படித்தா பத்தாது, என்ன பண்ணணும்? இது ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்களே, ரிசர்ச்சுன்னு சொல்கிறாங்களே, ஆராய்ந்து பாருங்கள். இங்கே இந்த வசனம் வருதா, இதே மாதிரி வேறு எங்கே வசனம் வருது, அதுதான் ஆராய்ஞ்சு பார்க்குறது. இந்த புஸ்தகத்தில் வருது, இதுலேயும் வருது, அடுத்த புஸ்தகத்தில் வருது அப்படின்னு நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம படிக்க படிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதையெல்லாம் கூட்டி எங்கே படிச்சிங்களோ அந்த பகுதியை உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். ஆமென். பெரிய சர்ச்சில் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், அவர் இறந்துட்டார். இப்போது அவர் பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பிரதர் ஐசக். ஒரு சிலர் பழைய விசுவாசிக்கு அவரை தெரியும்.
அவர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு அந்த காலத்து பழைய மனுஷன், அதனாடி ஸ்கூலுக்கு அதிகமாக போனது கிடையாது. அதனாடி அவருக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னார். ஆனால் ஒரு பாஸ்டர் அவர் சாட்சி கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, அவருக்கு பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாம். அப்போது எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் அந்த அதிகாலையில் அந்த வாஞ்சையில் பைபிள் எடுத்துகிட்டு உட்கார்ந்துருவாராம் 3 மணிக்கு. ஆண்டவரே, எனக்கு ஏதோ அது 2-3 எழுத்துக்கு தான் தெரியும், எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு பைபிள் படிக்கணும். அப்போது அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு விரல் காதில் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு இருந்தது. அப்படியே கூட்டி நான் படித்து இன்றைக்கி நான் நல்லா பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா! உண்மையான ஒரு சாட்சி. அப்போது அந்த வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், ஆராய்ந்து பாருங்க, தேடி பாருங்க அவரை பற்றி, இயேசுவை பற்றி எங்கெங்கெல்லாம் வருது. பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வருகிற ஒவ்வொரு சம்பவமும் இயேசுவையே காட்டுகிறது. ஆமேன். ஏதேன் தோட்டத்திலிருந்து, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவங்க ஏறெடுத்த பலிகள், எல்லா காரியங்களும் இயேசுவை தான் காட்டுகிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை தான் காட்டுகிறது. ஊமைகளாக இருக்கட்டும், சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாமே இயேசுவையே காட்டுகிறது. ஆமேன். ஆகவே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் இன்னும் இயேசு பற்றி எங்கே வருது, இங்கே வருதா, அங்கே வருதா, இணைத்து நாம் படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியம், எவ்வளோ மெடிசன் உலகத்தில் இருந்தாலும் பைபிள் சொல்லுது தேவனுடைய வார்த்தையே மருந்தாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்ததை படிப்போம். ஆங்கில பைபிளில் மெடிசன் டு ஆல் தர் ஃப்ளஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாருக்குமே மெடிசன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்னவா இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள், மெடிசன். அது மருந்து. நீங்கள் வியாதி பலவீனங்கள் வரும் பொழுது அதை ஒரு மருந்து மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா! காலையில் மதியம் எப்படி டாக்டர் சொல்கிறாங்க, 2 பில்ஸ் காலையில் சாப்பிடு, மத்தியானம் 2, ராத்திரி 2ன்னு சொல்கிற மாதிரி 2 சாப்டர் அல்லது பகுதியான வசனங்கள், விசுவாச அறிக்கைகள், அவைகளையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அது மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான மருந்துகள் நம்முடைய வியாதிகளை குணமாக்குமானால் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வியாதிகளை குணமாக்கும். ஆமேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சாட்சி சொல்லிக்கிறேன். ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய இறுதிக்கு போகிற இரத்த குழாய் சுருங்கி விட்டது. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்காக நான் போயிருந்தேன் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பதாக. சும்மா போய் பண்ணலாம் பார்க்கலான்னு போயிருந்தோம். அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னாங்க. உங்களுடைய இறுதியத்துக்கு சரியாக ரத்தம் வரமாட்டேங்குது அப்படின்னார். அந்த நாளடைவில் அது ஒரு அடைப்பு ஏற்படும். அவள் கேள்விப்பட்ட உடனே நான் வீட்டுக்கு 10 நாள் இரவு பகல் அந்த பைபிளை ஆராய்ந்து அந்த சுகத்தை பற்றி வருகிற எல்லா வசனத்தையும் எடுத்துட்டேன். கம்ப்யூட்டரில் போட்டு கண்கார்டன்ஸ் எல்லாம் தேடி அந்த வசனங்களெல்லாம் பிரிண்ட் எடுத்து 10 நாள் இரவும் பகலும் சத்தமாக சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் தழும்புகளால் நான் குணமானேன், அவர் தழும்புகளால் குணமானேன், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆகிட்டேன். கத்திகிட்டே இருந்தேன். வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் போய் கதவு சாத்தி உட்காந்துருவேன். என் தொண்டையே வலிச்சது. எப்படியாவது இதை எனக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குது? மருந்து. அப்போ ஏன் இந்த மருந்தே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா ஒரு கத்தி. தேவனுடைய வார்த்தை என்னவா சொல்லப்பட்டிருக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தில் என்னை குணமாக்கட்டும், சரி பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அப்போது அந்த மாதிரி 10 நாளுங்கிறது தானியேல் அவ்விதமாக 10 நாள் வெறும் மரக்கறியை சாப்பிட்டு அவருடைய சரீரத்தில் என்ன ஏற்பட்டது? ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ 10 நாளில் ஏதோ நடக்கும்னு அப்படி எனக்குள்ள ஒரு ஃபெய்த் வந்தது. அந்த 10 நாளை நான் பிடிச்சிட்டேன். அந்த முடிகிற 10ஆவது நாளில் அதே டாக்டர்கிட்ட இங்கே தான், அது பேர் என்ன, கோவை மெடிக்கல் தான் போனேன். அன்னைக்கு அந்த சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாம் நார்மல் என்று ரிப்போர்ட் வந்தது. அல்லேலூயா!
அப்போ என்ன சொல்ல வரேன், அன்னைக்கு நான் ருசி கண்டுட்டேன், வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் என்னுடைய பிரசங்கத்தை கவனிச்சிங்கன்னா நிறைய முறை பைபிளை படிக்க சொல்லுவேன். பைபிளுக்கிற அதுக்கு வசனங்களை விசுவாச அறிக்கையாய் பண்ண சொல்லுவேன். ஏனென்றால் அதில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. ஆகவே தான் அந்த இயேசு பூமியில் இருந்த பொழுது 100க்கு அதிபதியை பார்த்து அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, இவன் யார், நீங்களும் ஒரு போலீஸ் தானே, 100க்கு அதிபதி, டிஎஸ்பி ரேங்க்கில் இருக்கிறார். அந்த டிஎஸ்பி ரேங்க்கில் இருக்கிறனால ஆண்டவர் அந்த டிஎஸ்பி பார்த்து சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன், என்ன சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. அவன் சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவன் சொல்கிறான், ஆண்டவரை நீ வீட்டுக்கு வருவதற்கு நோ, நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் என்னை விட நீங்கள் பெரிய ஆள், என் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது. அவன் அந்த அவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் ஆண்டவர். அப்புறம் சொல்கிறான், நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன். ஏன்னா இந்த டிஎஸ்பி வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய போலீஸ்காரருக்கு வேலை செய்வாங்க. இங்கே கோவை புதூர் பட்டாளியில் ஒரு முறை அந்த டிஎஸ்பி நம்ம பால் ஜோஸ் ஐயா ஒருத்தர் இருந்தார், இன்னும் இருக்கார். அவரை பார்க்க போயிருந்தேன். பணம் நிறைய போலீஸ்கார் அவங்க வீட்டில் வெளியில் எல்லா பணியுடைய வேலையும் செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, நான் ஒருத்தனை போ என்றால், ஒருத்தனை வா என்றால், ஒருத்தனை இதை செய் என்றால் எனக்கே அந்த அதிகாரம் இருக்குது. நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அதுலேருந்து அந்த பாட்டே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி. அப்போது அவ்வளவுதான், வார்த்தையை தான் சொன்னார். அந்த வார்த்தைக்கு, அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய சுகமாக்கிற வல்லமை உண்டு. அதனாடி நீங்கள் சரீரத்தில் ஒரு வேளை வியாதி பலவீனம் இருந்ததுன்னா எடுத்தோன்னா நீங்கள் ஹீல் ஆக மாட்டீங்க. ஆனால் அதோடு போராடி உங்கள் விசுவாசத்தில் எவ்வளோ தூரம் வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சும்மா இது வாய்ப்பாடு மாதிரி இல்லை, பாஸ்டர் எழுதி கொடுத்துட்டாரு 10 நாள், அப்படி நடக்காது. என்னுடைய முழு பலத்தோடு முழு மனதோடு அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் பண்ணும் பொழுது தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாதனால வாய்ப்பாடு மாதிரி காலையில் 2 முறை சொல்லணும், நைட் 2 சொல்லணும், அப்படி நினச்சிக்கிறாங்க. வாய்ப்பாடு கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாலேயே தெரியும் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு 10 முறை ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். அதாவது சில நேரங்கள் நெஞ்சு வலிக்கும், உடனே போனால் எல்லாம் நார்மல்னு தான் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் போனது ஒரு முறையாவது எனக்கு நெகட்டிவான ரிப்போர்ட் வரல. அன்றைக்கு சுகப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அந்த சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம் என்று. நான் ஒன்றும் விசுவாசத்தில் பெரிய வீரனுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, உங்களை மாதிரியே தான். நான் உங்கள் எல்லாரோட அதிகமாக பயப்படுகிறோம் சில நேரங்களில். அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அது ஒரு வெறியோடு கூட இந்த வசனத்தை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி அப்படி நம்ம மாறும் பொழுது தான் தேவனும் நமக்கு காரியங்களை செய்வார். ஒரு இடத்துல வருகிறது, புதையல்களை தேடுவது போல, வெள்ளியை தேடுகிறது போல தேவனுடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. அதன் பேரிலே நாம் வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு வந்தவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கும் நான் பலமுறை ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கிறேன். யாங்கிச்சோ சபையில் நடந்த காரியம் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறது தவறில்லை, நீங்கள் கேட்டுக்கலாம். அவர் ஒவ்வொரு முறையும் கூட்டத்தில் ஒரு அம்மா அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி, கேன்சர் மாதிரி ஒரு வியாதி வந்துடுச்சு. இவரும் ஜெபம் பண்ணி நல்லாகலை அந்த அம்மா. இவர் ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் தான், நல்லாகலை. இந்த அம்மா விட்டப்பாடு இல்லை, ஒவ்வொரு மீட்டிங்லையும் எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. இந்த அம்மாவை தப்பிக்கிறதுக்கே அவர் வேறு கதை வழியாக வெளியில் போயிடுவார். இந்த அம்மா தூரத்துன்னு பார்த்து அந்த கதை விட்ட போய் முட்டி போட்டுரு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. இது இவர் தப்பிக்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா கொஞ்சம் நாளைக்கு பார்க்காம இருக்கிறதுக்காக சொன்னார், ஜெபமலை இருக்குது, அவங்க எல்லாம் ஜெபமலை இருக்குது, ஒரு 2 மணி நேரம் பஸ்ஸில் போகணும், நீ அங்கே போய் நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானேன், இதை நீ 10,000 முறை எழுதணும். எழுதும் பொழுது சொல்லிட்டேன்னு எழுதணும். என்ன சொல்லணும்? நான் எழுதணும். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சொல்லிட்டு தான் எழுதணும். அப்போ லைட் ஆகிடும். இது கொஞ்ச நாளைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி அவரு நிம்மதி ஆகிட்டார். இந்த அம்மா போய் எழுதுனாங்க, ஒரே வாரத்தில் வந்துட்டாங்க. இவர் முன்னால் நிற்கும் போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது வரவே வராதுன்னு பார்த்தா
அப்போ கேட்குறாரு, உனக்கு இப்போ அந்த வியாதி எப்படி இருக்குது? அந்த அம்மா அப்படி கேட்ட உடனே தலையை வியாதியா என்ன கேட்குறீங்க? நீங்கள் தான் ஐயோ பாஸ்டர், அதை நான் மறந்தே போயிட்டேன். என்ன ஆயிட்டேன் அப்படின்னா என்ன? பிரெயின் வாஷ்ன்னு சொல்கிறாங்களா, மூலஸ்தளவை மாதிரி இவங்க ராப்பகளா அவர் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி இவங்களுடைய பிரச்சனையை மறந்துட்டாங்க. அதனால டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணி பாருன்னா, போய் பாருங்கன்னு சொன்னால் ஒரு வியாதியும் இல்லை, நீ நார்மலாக இருக்கிறேன்னு ரிப்போர்ட் வந்து விட்டது. அல்லேலூயா. அவ்வளவுதான். நம்மைய அந்த வசனத்தில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அதோடு கூட இணையும் பொழுது அந்த வசனம் ஓவர்டேக் பண்ணி உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, ஜீவனும் ஒரு பவர் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் நாம் அதை பிடிச்சிக்கிறது இல்லை. ஈஸியான வழியில் போயிடலாம், மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், என்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வேலையை முடிச்சிடலான்னு போயிடுறோம். இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. விசுவாசங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். கர்த்தர் அப்படி தான் அமைச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் நம்ம அதை பழக 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 அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆகவே அதை ஒரு மருந்தாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக நேரான நாள் 8 மணிக்கு முடிக்கணும். யோவான் 6:63 நினைக்கிறேன், படிச்சிருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள். அப்படின்னா என்ன? ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் வசனங்களை நமக்கு என்ன பண்ணுறாரு? புதுப்பிச்சு கொடுக்குறார். வசனமே ஒரு ஆவி தான். பைபிள் எழுதியிருக்குது, ஆவி இல்லை, எழுத்து கொள்ளுகிறது. எழுத்து கொள்ளுகிறது. வெறும் பைபிளை உலகத்தானு தான் படிக்கிறான், ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ உலகத்தான் பைபிள் இந்த கோட் பண்ணுறான், ரட்சிக்கப்படல. அழகாக பைபிள் வசனத்தை மனப்பாடமாக வேற யூடியூப்பில் சொல்கிறான், ரட்சிக்கப்படல. ஏன்னா அது வெறும் எழுத்து. எழுத்து அவனுக்கு ஒன்று கொண்டு வராது. அந்த எழுத்துக்கு பின்னால் ஆவி இருக்கிறது. ஆவியானவர் யார் யாருடைய கண்களை திறக்கிறாரோ அவங்க தான் பைபிளை அறிய முடியும். நம்முடைய கண்களை ஆவியானவர் திறந்து விட்டார். ஆமேன். அதனால தான் உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரியுது, இது இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இது பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்ல. உங்களுக்கு எப்படி புரியுதுன்னா, ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். பைபிள் ஆவியாக இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். சாதா நாட்கள் அதை அறிய முடியாது. ஆவியாய் என்னவாயிருக்கிறது? ஜீவனாயும் இருக்கிறது. 2 படிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் இந்த எழுத்துக்கு பின்னால் ஆவியானவர் ஊதினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரெத் அந்த வசனத்தின் மேலே இருக்கிறது. ஆகவே தான் அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே இன்று வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த கொரோனா பரவி இருக்கிற இந்த காலத்தில், லாக்டவுன் டைம்லேயும் நமக்கு நேரம் அதிகமாக இருக்கிறதுனால வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம மூலமாக கர்த்தர் நம்முடைய சபையிலே, இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. சத்தமாமேன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். நல்லா நீங்கள் கண்களை மூடி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் மூலமாக வேதத்தை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வேதத்தை படிக்க, வேதத்தை தியானம் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணுங்கள், வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் சொல்லுங்கள். நீங்கள் கமிட் பண்ணாதான் நீங்கள் செய்வீங்க, இல்லைன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒப்பு கொடுங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் இவ்வளோ நேரம் நான் இருப்பாண்டவர். ஒரு சின்ன பொருத்தனை பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் சொல்லுங்கள், அல்லது 1 ஹவர் முடிஞ்சால் 1 ஹவர் சொல்லுங்கள். நானெல்லாம் 1 மணி நேரம் டெய்லி படிக்கிறேன், மினிமம் 1 மணி நேரம். ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த செய்திக்கு பிற்பாடு இன்னைக்கு ராத்திரியே ஒரு ஆவல் அவளுக்குள்ள உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் அப்படி உண்டாக்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் வியாதியோடு கூட வந்திருக்கிறார்களோ, பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, வியாதிகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் ஐயா. உம்முடைய வசனமே அவர்களை சுகமாக்கட்டும் ஐயா. வசனத்தை இரவு பகலாக அறிக்கை இடுவார்களாக ஆண்டவரே. தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்குட்பட்ட எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளும். நன்மையால் நிரப்பு ஆண்டவரே. அற்புதமாய் வழி நடத்தும். மீண்டும் அடுத்த வாரத்தில் அடுத்த நாளில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீடுகளில் கூடுகிற அந்த நேரத்தையும் ஆசீர்வதித்து தாரும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தரும் குடும்பமாக என்னை பார்த்து